கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தையை செல்வோம். வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை அதை பற்றி நாம் போதித்து கொண்டு வருகிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய வார்த்தையில அவ்வளவு ஒரு பவர் இருக்கு, வல்லமை இருக்கு என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் இல்லையா? பல வாரங்களாக அதை நம்ம பார்த்துட்டே வரோம். இந்த வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்குது. இந்த வாசித்த வேத பகுதி சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். அப்ப ரெண்டும் இருக்கு, ஜீவனும் இருக்கு, வல்லமையும் இருக்கு. ஜீவன் என்னன்னா எல்லா நல்லதும் ஜீவன், எல்லா நன்மையும் சேர்ந்து ஒட்டுமொத்த நன்மைகளும் சேர்ந்தது தான் அது ஜீவன். இயேசுதான் ஜீவனா இருக்கிறார். அவர் சொல்றாரு, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஜீவன் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இப்ப என்ன பண்ணிக்கிறாருன்னா, அவர் நமக்குள்ள வந்திருக்கிறார். அவர் வரும்பொழுது அந்த பவரும் சேர்ந்து வந்திருக்குது. அவர் வரும்பொழுது அந்த வல்லமையும் சேர்ந்து வந்திருக்கிறது. அவர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். அப்படின்னா இந்த கடவுளோட வார்த்தை வல்லமை உள்ளதா, ஜீவன் உள்ளதா, இல்ல இயேசு ஜீவனும் வல்லமை உள்ளவராக இருக்காரு? ரெண்டும் ஒண்ணுதாங்க. யோவான் அதை குறித்து எழுதும்போது அவர் சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவரால் இல்லாமல் உண்டாக்கப்படவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது. பாருங்க, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அப்ப வார்த்தை ஜீவனாயும் இருக்கு, வல்லமையாவும் இருக்கு, ஒளியாவும் இருக்கு. இந்த வார்த்தையை பற்றி பேதுரு எழுதுறாரு. அதுக்கு முன்னாடி இந்த வசனம் சொல்லுது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அப்ப பாருங்க, நாமெல்லாம் ஒளி உள்ளவர்களாக இருக்கிறோம், ஒளியை பெற்றவர்களாக இருக்கிறோம். வசனம் உள்ள போனதுனால நாம் மறுபடியும் பிறந்து இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? வசனம் உள்ள போயிருக்குன்னு அர்த்தம், ஜீவன் உள்ள போயிருக்கு, வல்லமை உள்ள போயிருக்கு, வெளிச்சம் உள்ள போயிருக்கு. இருள்ல கூட இந்த ஆட்கள் என்ன பண்றாங்க? பிரகாசிக்கிறார்கள். இருள்ல கூட ஒரு பெரிய ஒளி, வெளிச்சம் நமக்குள்ள வருகிறது. பாருங்க, வார்த்தை உள்ள போனதுனால இப்ப நம்ம பிரகாசிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அப்புறம் சொல்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இருள் அதை ஜெயிக்க முடியல. இருள் எல்லா கெட்டதும் இருள் தான், எல்லா தீமையும் இருள் தான், எல்லா கெட்டது தீமை சீர்கேடு எல்லாமே இருளா இருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த இருளின் சக்தி, இருளின் அதிகாரம் இதெல்லாம் நம்மள மேற்கொள்ள முடியாது. ஏன்னா உள்ள இருளுக்கு ஆப்போசிட்டான ஒரு பவர் இருக்கு. நல்ல கவனிங்க, வாழ்க்கையில இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கையில நம்மள இந்த இருள், அதனுடைய அதிகாரம், அதனுடைய சக்தி ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா உள்ள வெளிச்சம் இருக்குது. இருளை காட்டிலும் ஒரு பெரிய சக்தி உள்ள நம்மளுக்குள்ள இருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் பாருங்க. நம்மளை எவ்வளவு எக்கிப் பண்ணியிருக்கிறார் பாருங்க ஆண்டவர். நம்ம பாருங்க எல்லாத்துக்கும் பயந்து சேர்த்துட்டு இருக்கிறோம். ஐயோ எனக்கு வேலை இல்லையே, நான் என்ன பண்றது, சரியான வருமானம் இல்லையே, என்ன பண்றது, வாழ்க்கையில தோல்வி மேல தோல்வி வருதே, நான் என்ன பண்றது, எங்க குடும்பத்துல எங்க வகைரால எல்லாம் சின்ன வயசே செத்துன்னு இருக்காங்களே, என்ன பண்றது, நான் சரி இல்லையே. இப்படி பலர் என்ன பண்றாங்க, இந்த மாதிரியே பேசிட்டே இருக்காங்க பாருங்க. அவங்க யாருன்றது அவங்களுக்கு தெரியல. கடவுள் நம்மளிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் மேல நம்முடைய பாவங்கள் எல்லாம் போட்டு அவருடைய நீதி, அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் அவர் நம்ம மேல வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு பாருங்க, நம்ம திருவிருந்துல அனுசரிக்க போறோம் இல்லையா?
அப்ப இதுதான் அவர் அவர் நமக்காக பாடுபட்டதை இன்றைக்கு நாம் கொண்டாட போகிறோம் பாருங்க. அவர் மரித்தாரு, அதை நம்ம கொண்டாட போறோம். ஏன்னா அவர் நம்முடைய பாடுகள் எல்லாம் தேத்தினார், எல்லா சீர்கேட்டையும் அவர் ஏற்றுக்கொண்டார், எல்லா பிரச்சனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிறார், சாபத்தெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். இதை நம்ம நல்லா விளங்கிக்கணும், உள்ள இறக்கணும் போட்டு. இன்னைக்கு நம்ம யாரா இருக்கிறோம்? கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நமக்குள்ள யாரு இருக்கிறது? கடவுளே நமக்குள்ள வாழும்படி வந்திருக்கிறார். நாம யாரு? கடவுளுடைய ஆலயம் என்று வேதம் சொல்ற. நாமெல்லாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். உள்ள ஆண்டவர் வசித்து கொண்டு இருக்கிறார். இந்த மாதிரி கட்டடத்தில் இல்ல, நம்மளுக்குள்ள அவர் வந்திருக்கிறார். நம்ம தான் கடவுளுடைய ஆலயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறேன். அதெல்லாம் நான் யார்? கடவுளே தங்கி இருக்கிற ஆலயமா இருக்கிறேன் நான். நம்ம தான் கோயில். அப்படி சொன்னா நம்மளுக்கு நல்லா விளங்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாமி எங்க இருக்குன்னா கோயில்ல இருக்குன்னு சொல்லுவோம். இப்ப கோயில நம்ம தான், சாமி எங்க இருக்கு? கோயில்ல தான் இருக்குன்னா நமக்குள்ள இருக்கிறாருங்க அவரு. நல்லா விளங்கி கொள்ளுங்க. நம்ம ஆர்டினரி பீப்புள் கிடையாது. நம்ம நாளைக்கு நான் ஒரு சாதாரண ஆளுங்க. நம்ம கண்ணாடியில் நம்ம மூஞ்ச பார்த்துட்டு நம்ம பாருங்க எவ்வளவு கருப்பா இருக்கிறேன், அழகா இல்லை, அசிங்கமா இருக்கேன், மூக்கு சப்பையா இருக்குது, குட்டையா இருக்குது. என்ன போய் யார் விரும்புவாங்க? என்னாலலாம் என்ன பண்ணிட முடியும்? என்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லை, என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை, எது இல்லைனாலும் சரி கடவுள் இருக்கிறார் உள்ள. ஹலோ, இது எவ்வளவு பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்குது பாருங்க. பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா கடவுள் உள்ள இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு வேணும். அப்ப வார்த்தையில தான் அந்த வல்லம் இருக்கு, அதுலதான் ஜீவன் இருக்கு. ஜீவன் எல்லாம் நல்லதான் அதுலதான் இருக்கு. அப்புறம் அதுலதான் ஒளி இருக்கு. அது மட்டும் இல்ல, அது இருள பிரகாசிக்குது. அது மட்டும் இல்ல, இருள் அது ஜெயிக்கவே முடியல. ஏன்னா ஒளி ஜெயிக்குது. ஏன்னா இருளை விட ஒளி ரொம்ப பெருசு. எத்தனை பேர் சொல்லுவீங்க இருளை விட ஒளி ரொம்ப பெருசு? ஆமா, ரொம்ப பெருசு. இருட்டா இருக்கலாம், கரண்டா திடீர்னு ஆஃப் ஆகுது, இருட்டா இருக்குது. ஆனா ஒரு தீக்குச்ச கொளுத்தின உடனே வெளிச்சம் வருது. இருள் ஆட்டோமேட்டிக்கா போது பாருங்க. இப்ப ஒளி உங்களுக்குள்ள வந்திருக்குன்னா இருள் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? நம்மள விட்டு விலகிதான் போய் ஆகணும். இருள்னா எல்லா நோய்களும், பேய்களும், எல்லா சாபங்களும், அதெல்லாம் இருள். அதெல்லாம் விலகி போகணும். இப்போ நம்ம போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா இருள் விலகி போய் தான் ஆகணும். பாருங்க, இப்ப கரண்ட் ஆஃப் ஆகுதுன்னு சொன்ன இல்லையா? தீக்குச்சி எடுத்து கொளுத்தி ஒரு கேண்டில் கொளுத்துறோம். கேண்டில் எடுக்கிறோம் கையில, கேண்டில் எடுத்துன்னு ஹால்ல இருந்து நேரம் ஒரு ரூம் குள்ள போறோம். இது வரைக்கும் ரூம் இருட்டா இருக்குது. கேண்டில் எடுத்துன்னு போக போக ரூம் எப்படி ஆயிடுது? வெளிச்சமாயிடுது. ரொம்ப வெளிச்சமாயிடுது. இப்ப இந்த கேண்டில் எடுத்துன்னு ரூமுக்குள்ள போய் இருளே நான் கேண்டிலோட வந்துட்டேன், நீ போய் தான் ஆகணும் நம்ம எதாவது சொல்றோம். ஒண்ணு கிடையாது. இருள இந்த கேண்டில் எடுத்துன்னு இப்படி போனாவே போதும், வெளிச்சம் அப்படியே அங்க ஜெயிச்சுட்டே போகுது. இப்ப உங்களை வெளிச்சமா கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க தான் வெளிச்சம். இப்ப நீங்க தோல்வி அடைய முடியாதுங்க. முதல்ல அதை நினைச்சு பாருங்க. தோல்வியை அடைய முடியாது. நம்மளை எதிர்த்து வருகிற எல்லா தீய சக்திகளையும் நம்மளால ஜெயிக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு பவர் உள்ள இருக்கு. அதை தான் நான் சொல்லிட்டு வரேன், பல வாரங்களாக சொல்லிட்டு வரேன். நீங்க நல்லா விளங்கிக்கணும். இது குறித்து பேதுரு எழுதும்போது அவர் சொல்றாரு, இந்த வார்த்தை அழிவில்லாததா இருக்கு, நித்தியமா இருக்கு, என்னென்னைக்கும் உயிரோடு இருக்கதா இருக்குது. அப்படின்னா இட்டர்னல் சீட், இட்டர்னல் வேர்டு, அது நித்திய நித்தியமா இருக்குது. அதுக்கு அழிவுன்றதே கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒண்ணு உள்ள போனதுனால நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சொல்றாரு, அழிவுள்ள வித்தினால அல்ல, அழியாததும் என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மறுபடியும் பிறந்ததே எப்படின்னா அழிவே இல்லாத ஒண்ணு உள்ள போயிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அழிவே இல்லாத ஒண்ணு உள்ள போனது மூலமா நாம இங்க மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அது என்னன்னைக்கும் நிற்கும். அப்படின்னா இட்டர்னல். அப்ப இது எல்லா சக்திகளும் இப்போ உள்ள இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மளுக்குள்ள இருக்கு. அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கு. எல்லா நன்மைகளும் நமக்குள்ள இருக்கு. அப்புறம் அழிவில்லாத வித்து உள்ள போயிருக்குது. ஒளி நமக்குள்ள இருக்கிறது. அந்த வெளிச்சம்ன்றது ஒரு பவர் பாருங்க. அப்ப இது எல்லா வல்லமையும் எல்லா சக்தியும் எங்க இருக்குன்னா நமக்குள்ள இருக்கு. ஒரு காலத்துல கடவுளுக்குள்ள இருந்தது. இப்ப அவர் மனுஷனா இங்க நம்மளெல்லாம் சுத்தம் பண்ணி அவருடைய ரத்தத்தினால கழுவி சுத்தமாக்கி நம்மளை ஒரு கோயில் ஆக்கிட்டு அவரா உள்ள தங்கிட்டாரு.
எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றேன்? உள்ள அவர் அவ்வளவு சுத்தமாக்கிறார். நம்ம பாவங்களெல்லாம் அவருடைய ரத்தத்தினால் கழுவி சுத்தமாக்கி நம்மள ஒரு கோயில் மாதிரி ஆக்கி உள்ள வந்து உட்காந்துட்டார். கோயில்ல வந்து உட்கார்ந்துட்டார். நாம தான் கோயில், நாம தான் கர்ப்ப கிரகம், கடவுள் தங்குற இடம் நம்ம தான், எல்லாமே நம்ம தான். அப்ப உள்ள அந்த மாதிரி ஆக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு கோயில் மாதிரி ஆயிட்டோம் நம்ம. அப்ப உள்ள அவ்வளோ பவர் இருக்கு, உள்ள அவ்வளோ ஜீவன் இருக்கு, அவ்வளோ வல்லமை இருக்கு, வெளிச்சம் இருக்கு. இப்ப பாருங்க, இதெல்லாம் இருந்தோம் நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் இருந்தோம் பொருளாதார தொய்வுல இருக்கும். இது எல்லாம் இருக்கு. வியாதியில கஷ்டப்படுறோம். இது எல்லாம் இருக்கு. நம்ம பல தோல்விகளை அடைகிறோம். ஏன்னு கேட்டா நம்மளால நம்ம வந்து யாருன்றதை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல. கடவுள் யாரா இருக்கிறார், நாம யாரா இருக்கிறோம்ன்றது நமக்கு விளங்கவே இல்லை. கடவுள் யாரு? அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் நம்ம யாரு? சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். இந்த வல்லமெல்லாம் எங்க இருக்குன்னா எனக்குள்ள இருக்குங்க, உங்களுக்குள்ள வந்தாச்சு. நம்மள அவர் கோயில் ஆக்கிட்டாரு, உள்ள வந்துட்டாரு. இந்த உலகத்துல நம்ம எது ஜெயிக்க முடியும்னு அவர் சொல்ற, எதுவுமே ஜெயிக்க முடியாது போ அப்படின்ற, எல்லாத்தையும் நீ ஜெயிக்கலாம் அப்படின்றாரு. இப்ப இங்க இவ்வளவு பவர் வந்துடுச்சு. இப்ப என்ன பண்ணணும்னா இந்த பவரை நமக்காக யூஸ் பண்ணணும். இப்போ வெளிச்சம் இருக்கு, கேண்டில் இருக்கு, தீப்பெட்டி இருக்கு, எடுத்து கொளுத்துனா வெளிச்சம் வருது. நம்மகிட்ட மொபைல் இருக்கு, எடுத்து டார்ச் ஆன் பண்ணா வெளிச்சம் வருது இல்லையா? நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த வெளிச்சத்தை நமக்காக யூஸ் பண்ண முடியும். அந்த வெளிச்சத்தில் சமைக்க முடியும். அந்த வெளிச்சத்தில் நம்ம உட்காந்து பேச முடியும். அந்த வெளிச்சத்தை நமக்காக பயன்படுத்த முடியும், படிக்க முடியும். அந்த வெளிச்சத்துல இப்ப நம்ம யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். உள்ள பவர் இருக்கு. இப்ப நாம என்ன பண்ணோம்? அந்த பவரை யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்றது? எப்படி யூஸ் பண்றதுன்னா அதுக்காக தான் கடவுள் நமக்கு வாயை உண்டு பண்ணி இருக்கிறார். கடவுள் நமக்காக என்ன பண்ணிருக்கிறாரு? வாயை உண்டு பண்ணி இருக்கிறாரு. இப்ப பாருங்க, வாயை உண்டு பண்ணி இருக்கிறாருன்னும் பொழுது எப்படி இந்த பவர் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்றது நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன். போன வாரம் இதை நான் டச் பண்ணவே இல்லை உங்களுக்கு. ஆகவே இந்த வாரம் இதை தொடங்கலாம். இப்போ எரேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எரேமியா 1:4 வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா இருக்கும்படி கட்டளையிட்டேன் அப்படின்றார். பாருங்க, இப்ப கடவுள் ஒரு வார்த்தைய சொல்றாரு. எரேமியாவை பத்தி ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, எரேமியாவை பத்தி ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, இவனை இதுக்காக தான் உண்டாக்கி இருக்கிறான் அப்படின்றாரு. பாருங்க, உருவாக்குறவருக்கு தான் அதனுடைய பவர் சக்தி எல்லாமே தெரியும். இந்த உள்ள என்ன இருக்குது, இந்த மெஷின் எப்படி வேலை செய்யணும், அந்த மெஷினை உண்டாக்குனவருக்கு தான் தெரியும். ஆகவேதான் ஒரு கார் வந்து சந்தைக்கு வரும்பொழுது அது எவ்வளவு ஹார்ஸ் பவர் சொல்றாங்க, இது எந்த அளவுக்கு இது பவர்ஃபுல் என்ஜின் போட்டிருக்காங்க. 1 லிட்டரா 1.5 இல்ல 2 லிட்டர் என்ஜினா, என்ன என்ஜின் இது, பெட்ரோல் ஓடுமா, டீசல் ஓடுமா, சிஎன்ஜில ஓடுமா, இது எவ்வளவு ஹார்ஸ் பவர், இது எவ்வளவு தூரம் நிக்காம போக முடியும், எல்லாமே டீடைல் கொடுக்குறாங்க பாருங்க. ஏன்னா அவர் உருவாக்கணும்னு தான் தெரியும், நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு போய் வாங்குறோம், அவ்வளவுதான். இந்த கார் வேணும், அவ்வளவுதான். அப்ப இந்த என்ஜினை உண்டாக்கணும் யாரு? ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறாரு. எரேமியாவும் அவர் தான் உண்டாக்குனாரு. அவர் சொல்றாரு, அப்பா உன்னை எனக்கு ரொம்ப நாளா தெரியும். எப்ப தெரியும்னா, தாயின் வயிற்றில உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன். ஐ நியூ யூ பிஃபோர் யூ வேர் ஃபார்ம்ட் இன் யுவர் மதர்ஸ் வூம்ப். எங்கிருந்து உருவாக்குறாரு பாருங்க. இதை பற்றி 139ஆம் சங்கீதத்துல 139ஆம் சங்கீதத்துல தாவீது எழுதுறாரு பாருங்க. இந்த சங்கீதக்காரன் எழுதுறான். 139ஆம் சங்கீதம் திருப்போம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என்ன மாதிரி வார்த்தைகள் பாருங்க. இதைத்தான் அவர் சொல்றாரு, எரேமியாவுக்கு சொல்றாரு. நீ தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு கருவா இருந்தே அப்பயே எனக்கு தெரியும், உன்னை நான் அறிந்தேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா இருக்கும்படி கட்டளை இட்டேன் அப்படின்றார்.
இப்ப கடவுள் சொல்லிட்டாரு, எரேமியா எதுக்காக இந்த உலகத்துல பிறக்கிறான்னு சொல்லிட்டாரு. எதுக்கு? அவனை வந்து முன்னாடியே தெரியும் இவன் எதுக்காக இவனை உண்டாக்கணும்னு அவர் தீர்மானிச்சார். ஏன்னா அவன் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கணும், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா இருக்கணும். இவர் சொல்றதெல்லாம் போய் மக்கள்கிட்ட சொல்லணும். அதுக்காக அவனை ஒரு விதமா உண்டாக்கி இருக்கிறார். அவனுக்குள்ள அப்படிப்பட்ட பேராற்றலை வச்சு உண்டாக்கி இருக்கிறாரு. எரேமியா இப்படி சொன்ன உடனே அவனுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சம், ஒரு பெரிய பயம் உள்ள வருது. ஐயோ, நான் போய் நான் ஒரு சின்ன பையன், எனக்கு பேசவும் தெரியாது, நான் போய் எப்படி இவ்வளவு பேருக்கு தீர்க்கதரிசனம் உரைக்க முடியும்? நான் போய் எப்படி, நீங்க சொல்றதா நான் போய் எப்படி சொல்ல முடியும்? நீங்க கடவுள், நீங்க சொல்லலாங்க, நான் போய் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா யோசிக்கிறான் பாருங்க. அவன் தன்னை பார்க்கும் பொழுது ரொம்ப சின்ன பையனா பார்க்கறான், ஒன்னும் தெரியாதவனா பார்க்கறான், அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவனா பார்க்கறான், பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட எல்லாம் போய் பேச முடியாதவனா பார்க்கறான். அவன் அப்படியே சொல்றான் 6ஆம் வசனத்துல, அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். அவன் சொல்றான், எனக்கு பேச தெரியாதுங்க, இதோ நான் பேச அறியேன்னு சொல்றானே. இவனை வந்து எப்படி பேச அறியறவனா மாத்துறாரு பாருங்க. இப்ப பேச அறியக்கூடியவனாக மாற்றுகிறார். சின்ன பிள்ளைன்னு சொல்றானே, இவன் என்ன பண்றாங்க? ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. பாருங்க, அத உடனே சொல்ற, அப்படிலாம் நீ சொல்லாத. இன்னைக்கு கூட நம்ம நிறைய பேர் அப்படிதான் சொல்றோம். நம்ம நினைக்கிறோம், ஐயோ நான்லாம் ஒரு சாதாரண ஒரு விசுவாசிங்க, என்னால என்ன பண்ண முடியும்? ஏதோ வாரம் வேணா சர்ச்சுக்கு போகணும், அவ்வளவுதான். 8 மணி வேணா சர்ச்சுக்கு போகணும், அங்க ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க, 2 பாட்டு பாடுவாங்க, அதெல்லாம் கேட்கணும், அதுக்காக நான் போறேங்க, அங்க போனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அப்படி இல்லைங்க. கடவுள் வந்து உங்களை என்னவாக ஆக்கி இருக்கிறார், உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட பேராற்றலை வச்சிருக்கிறார், கடவுள் யார், நீங்க யாரு, எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பது சொல்றதுதான் சபை. அதனாலதான் இங்க வரணும். இங்க வர்றதுனால, சும்மா கடமைக்காக இங்க வர்றதுனால ஒன்னும் ஆயிடாது. இங்க வந்து இங்க என்ன பிரசங்கம் பண்றாங்கன்னு கவனிக்கணும், என்ன பாடல்களை பாடுறோம், என்ன பிரசங்கம் பண்றோம் கவனிக்கணும். அவர் யாரு, கர்த்தர் யாரு, நம்ம யாரு, அவர் எவ்வளவு அன்புள்ளவர், அவர் எப்படி மாறாதவர், அவர் எப்படி பரிசுத்தம் உள்ளவர், அவர் எவ்வளவு சர்வ வல்லம் உள்ளவர் அப்படின்றோம். அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி ஒரு கோயிலாக்கி, நம்மள ஒரு கர்ப்ப கிரகம் மாதிரி ஆக்கி உள்ள கொண்டாந்து வச்சிட்டாரு. அவரே வந்துட்டார் இப்போ உள்ள வாசம் பண்றதுக்கு. அவர் சொல்ற, கையில கட்டப்பட்ட கோயில்ல நான் வாசமா இருக்க மாட்டேன், நம்மளை கோயிலாக்கி உள்ள வந்து அவர் உட்காந்துட்டார். இப்ப நம்ம பவர்ஃபுல் ஆகிட்டு இருக்கிறோம். இப்ப உள்ள பவர் இருக்கு, இப்ப இதை வெளியே கொண்டு வரணும். காருக்குள்ள பவர் இருக்கு, என்ஜின்குள்ள பவர் இருக்கு. அதுல பெட்ரோல் போன உடனே எப்படி அதை எரிசக்தியாக மாற்றி அதை எப்படி உந்து சக்தியாக பண்றதுன்றது அங்க ஒரு மெக்கானிசம் வேலை செய்து பாருங்க. எல்லாம் ரெடியா இருக்கு. சாவியை போட்டு திருவணும்னு வச்சுங்க, காதை திருவுற மாதிரி சாவியை திருவணுங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிட்டு. இப்பெல்லாம் ஒரு சின்ன பட்டன் வச்சிடறான், சாவியை உள்ளே வச்சிடணும், போடவே தேவையில்ல. சாவியை உள்ள வச்சுட்டு பட்டனை பிரஸ் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுது வண்டி. ஸ்டார்ட் ஆகி கீரை போட்ட உடனே வண்டி மூவ் ஆகுது. இப்ப நம்ம வாழ்க்கை எப்படி அந்த மாதிரி மூவ் பண்றது, எப்படி அப்படின்னு சொன்னா இங்க எரேமியாவுக்கு எப்படி பண்றாருன்னு பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. பாங்க, நம்ம இஷ்டத்துக்கு பேச முடியாது. இப்போ ஒரு பெரிய மெக்கானிசம் மாதிரி வச்சிருக்கிறாரு, நம்மளை அப்படி உண்டாக்கிட்டு இருக்கிறார். நம்முடைய இருதயம், மனம், நாவு, இதெல்லாம் இது எல்லாத்துக்குள்ளும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. எப்படி வந்து என்ஜின், பேட்டரி, பெட்ரோல் இதுக்கெல்லாம் ஒரு கனெக்ஷன் இருக்கோ கார்ல, அந்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் உண்டாக்கிட்டாரு. ஹார்ட், மைண்டு, டங்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் கொடுத்துருக்காரு. உள்ளவே அந்த கனெக்ஷன் இருக்கு. இப்போ சரியா பேசணும். என்ன பேசணும்? நீ பேசுற மாதிரிலாம் பேசாத. ஐயோ நான் சின்ன பையன், எனக்கு பேச தெரியாது, இதெல்லாம் பேசாத அப்படிலாம் சொல்லக்கூடாது. அங்கே சொல்லிட்டாரு, இப்படிலாம் நீ சொல்லாத. என்ன பேசணும்? நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்களை எல்லாம் பேசுவாயாக. நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்களை பேசுவேன். நான் என்ன சொல்லி கொடுக்குறேன் அந்த மாதிரி நீ பேசுன்றாரு. நீயே பேசிட்டு இருக்காத. நிறைய பேர் அப்படிதான் யோசிக்கிறாங்க, ஐயோ என்னாலலாம் இவ்வளவு பெரிய காரியத்தை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாதுங்க, நான் ஒரு இன்ட்ரோவர்ட், என்னால அவ்வளவா பேச தெரியாது, நான் வந்து பர்சுவசிவ் பண்ற விதத்துல, சம்மதிக்கக்கூடிய விதத்துல, சம்மதிக்க வைக்கிற விதத்துல என்னால பேச முடியாது, இப்படி சொல்லுங்கிறாங்க நிறைய பேர் வந்து அப்படி சொல்றாங்க. இல்ல, கர்த்தர் சொல்றாரு அந்த மாதிரிலாம் பேசாத, அப்படி நீ சொல்லக்கூடாது. நான் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் அதை என்ன பண்ணு நீ சொல்லு அப்படின்றாரு. அப்புறம் எப்படி சொல்றது? இவனுக்கு ஒரு பயமா இருக்கு. இவன் சின்ன பிள்ளையா இருக்கான், அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய பெரிய ஆளா இருக்காங்க. இவன் சின்ன பையனா இருக்கான், அவங்க எல்லாம் ரொம்ப படிச்சவங்களா இருக்காங்க. இவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறான், அவங்க எல்லாம் ரொம்ப
அனுபவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இவனுக்கு பயமா இருக்கு. உடனே சொல்றார், நீ அவங்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ அவங்களுக்கு பயப்படாது. யாரா இருந்தா இருக்குது, நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, பாருங்க இப்ப என்ன பண்றாரு, ஒரு வாயை டச் பண்றாரு, வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன். வாய் உண்ணுது, வார்த்தை என்னதுன்றார். எப்படி பாருங்க, வாய் உண்ணுது, வார்த்தை என்னது. சொல்ற கரத்தை நீட்டி அவனுடைய வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். வாய் மட்டும்தாமா உண்ணுது, ஆனா வார்த்தைகளாம் என்னுடையது. இப்ப நீ உன் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது, நான் கட்டளை இடுறவர்களை மட்டும்தான் என்ன பண்ணணும், நீ பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். உள்ள அவ்வளவு பெரிய பவரை வைக்கிறாரு. ஏற்கனவே உள்ள கனெக்ஷன் கொடுத்துக்கிறாரு. இப்ப பாருங்க என்ன மாதிரி ஒரு பவர். அடுத்த வசனம் சொல்லுது, கையை நீட்டி வாயை தொட்டு வார்த்தைகள்லாம் வச்சுட்டு, வார்த்தையை வாயில வைக்கிறேன்னு சொல்லிட்டு பார் அப்படின்றாரு. உன்னை நீயே பார், கொஞ்சம் பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். பெரிய பவர் கொடுத்துட்டார். பிடுங்கிறதுக்கு, இடிக்கிறதுக்கு, அழிக்கிறதுக்கு, கவிழ்க்கிறதுக்கு. இது நாளும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். பிடுங்கணும், அப்புறம் இடிக்கணும், அழிக்கணும், அப்புறம் கவிழ்க்கணும். இது நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ரெண்டு வந்து பாசிட்டிவ். என்னது, கட்டணும், நாட்டணும். கட்டணும், அப்புறம் நாட்டணும். நாட்டணும்னா ஒரு ஒரு நாத்தை எடுத்து நல்ல ஊன்ற நடுறது மாதிரி. இதுக்கெல்லாம் நான் உனக்கு இன்றைய தினம் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன். வார்த்தை எடுத்து வாயில வச்சிட்ட பிறகு அது சொல்ல, இந்த பவர்லாம் இப்போ உனக்கு வந்துடுச்சு அப்படின்னு. என்ன மாதிரி பாருங்க இந்த பவர். இப்போ நமக்கு தேவையில்லாத, நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்களை நம்மால என்ன பண்ண முடியும், பிடுங்க முடியும், இடிக்க முடியும், அவிழ்க்க முடியும், கவிழ்க்க முடியும். நாலு தான் பண்ண முடியும் நம்முடைய வாழ்க்கையில. பாருங்க, நம்மளுக்கு விருப்பம் இல்லாத, நமக்கு தேவையில்லாத, நம்ம கூப்பிடாமையே, நம்ம விரும்பாம வந்திருக்கு பாருங்க நிறைய. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதி, சமாதானமின்மை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம், சாபம், இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், பிடுங்க வேண்டும், இடிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், கவிழ்க்க வேண்டும். இதை வந்து நாம செய்ய வேண்டும். எப்படி செய்யணும்னா வாயை திறந்து பேசிதான் செய்ய முடியும் பாருங்க. இந்த பவரை உள்ள வச்சிருக்கிறார். பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பிடிக்காத காரியங்கள் பாருங்க. இப்போ முதல்ல பிடுங்கவும் அப்படின்னு, நம்ம இங்க வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா லான் இருக்கும், பெரிய ஒரு தோட்டம். இந்த கார்டனை வந்து கிளீனா வச்சுக்கணும், இல்லைன்னா ஃபைன் போட்டுருவாங்க. அந்த கார்டன் வந்து ஈவனா இருக்கணும், பள்ளம் மேடெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும் கார்டன்லாம். இப்போ நம்ம கார்டன்ல பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செடிகள் கொடிகள் எல்லாம் என்ன பண்ணுது, வளர்கிறது. ஏகத்துக்கும் வளருது, செடி கொடிகள்லாம் நிறைய வளருது. என்ன பண்றோம், கார்டனை சுத்தம் பண்ணணும். இப்போ சுத்தம் பண்ணணும்னு என்ன பண்ணணும்னா அங்க இருக்கிற மொத்த தேவையில்லாத செடிகளும் பிடுங்கணும், அவ்வளவுதான். நாங்க ஒரு வீட்டில் இருந்தோம் பாருங்க, அந்த வீட்டில் பெரிய தோட்டம், மாமரம், கொய்யா மரம், எலுமிச்சை மரம், தென்னை மரம், எல்லாம் 2-3, ஒன்னொன்னு கிடையாது, நெல்லிக்காய் மரம், சப்போட்டா மரம், என்னென்ன இருக்கு எல்லாமே இருந்துச்சு அதுல. அங்க பாத்தீங்கன்னா நம்ம போய் நடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு புல்லு பயங்கரமா வளர்ந்துரும், தேவையில்லாத செடி கொடிகள்லாம் வளரும். அப்ப என்ன பண்ணோம், வாரத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணோம், சுத்தம் பண்ணோம். அதை சுத்தம் பண்ணி அந்த புல்லெல்லாம் நல்லா வெட்டி தர தெரிகிற மாதிரி பண்ணிருந்தோம். அப்புறம் நாங்கள் யோசிச்சோம், ஏன் இதை சும்மா இருக்கிறது, இதில் வந்து வெண்டைக்காய், கத்திரிக்காய்லாம் நம்ம வந்து பண்ணலாம், விதைகளை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். நான் மாதிரி சூப்பராக வந்தது பாருங்க, வெண்டைக்காய்லாம் ரொம்ப அருமையாக வந்தது. அப்போ நமக்கு என்ன வேணுமோ அதை, அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், கிரவுண்டை சுத்தம் பண்ணணும், விதைக்கணும், அப்போதான் அது வரும். ஆனால் நமக்கு தேவையில்லாதெல்லாம் தன்னால வருது பாருங்க. நாங்கள் இந்த புல்லை விதைக்கல, செடி கொடிங்களை, தேவையில்லாத செடி கொடிங்களை, உருப்படாத செடி கொடிங்கள்லாம் நாங்கள் ஒன்றும் விதைக்கவே இல்லை, அதுவே தன்னால வளருது. நீங்க ஒருவேளை யோசிக்கல, எப்படிங்க தன்னால, இது எப்படி தன்னால எப்படி வளரும்?
அப்படின்னு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். பாருங்க எப்படி அதெல்லாம் தன்னால வருதுன்றத நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இது எப்படி அந்த மாதிரி வருது, தேவையில்லாததெல்லாம் தன்னால எப்படி வருகிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மத்தேயு 13:24 இருந்து. வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. மத்தேயு 13:24. ஒரு மனுஷன் நல்ல நிலத்திலே தன் விதையை தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கு. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பாருங்க, நம்ம விழிப்பா இல்லாத பொழுது, நம்ம கொஞ்சம் அசந்து இருக்கும் பொழுது சத்துரு என்ன பண்றான்? சத்துரு வருகிறான். சத்துரு வந்து களைகளை, கோதுமைகளுக்குள்ளே களைகளையும் விதைக்கிறான். இந்த வேலை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. நமக்கு தெரிய மாட்டேங்குது. சத்துரு ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் இதெல்லாம் பண்றான்னு நமக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்முடைய வாழ்க்கையில சத்துரு ஒருத்தர் இருக்கிறான். இந்த பிற்போக்கான காரியங்கள் எல்லாம் யார் கொண்டு வருது? அவன் வந்து விதைக்கிறான். எப்போ? நம்ம நித்திரை பண்ணுகைன்னா நம்ம வந்து கொஞ்சம் அசதியா இருக்கும் பொழுது, ரொம்ப டயர்டா இருக்கும் பொழுது, பலவித சோதனைகள்னால அடிபட்டு அலையும் பொழுது, பல மோசமான காரியங்கள் தொடர்ந்து நமக்கு நடக்கும் பொழுது, இப்படி எல்லாம் பண்ணும் பொழுது நம்ம கொஞ்சம் சோர்ந்து போகும்போது நைஸ் என்ன பண்றான்? பொல்லாத விதைகளை, களைகளை கொண்டு வந்து என்ன பண்றான்? சத்துரு விதைக்கிறான் நம்முடைய மனதுல. அவன் சொல்றான், அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, இதோட நீ மேல எழும்பவே முடியாது, நீ அவ்வளவுதான், உன் கதை முடிஞ்சது, உன்னுடைய சாப்டர் க்ளோஸ் அப்படின்றான். இது எல்லாத்தையும் பிடுங்கணும் நம்ம. இது எல்லாவற்றையும் நாம் நம்முடைய மனதிலும் இருதயத்திலும் இருந்து என்ன பண்ண வேண்டும்? பிடுங்கி எரிகிறவர்களாக இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. எப்படி பிடுங்கிறது? நான் இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 15:13 வாசிக்கிறேன். மத்தேயு 15:13 வாசிக்கிறேன். அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோட பிடுங்கப்படும். இது பரமபிதா நடுறது கிடையாது. பரமபிதா என்ன நட்டு இருக்கிறாரு? என் வார்த்தைகள் உங்களுக்குள்ள வந்திருக்குது. அது நித்தியமானது, அழிவில்லாதது. அது உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது, உங்களுக்குள்ள வல்லமையை பிறப்பிக்கிறது, உங்களுக்குள்ள ஜீவனை அது பிறப்பிக்கிறது. அதுல ஜீவன் இருக்கு, இருள் அது பிரகாசிக்கிறது, அது இருளானது அதை மேற்கொள்ளாது, ஜெயிக்கிற வல்லமையை நான் உங்களுக்குள்ள. இதெல்லாம் தான் பரமபிதா நட்டு வச்சுக்கிறாரு நமக்குள்ள. இது நடுவில் என்ன பண்றான்? சத்துரு வந்து களைகளை விதைக்க ஆரம்பிக்கிறான். களைகளை விதைக்க ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம், ஐயோ வாழ்க்கையில் என்ன பண்ண போற? இந்த இஎம்ஐ வருது, நீ எப்படி கட்ட போற? இந்த பண பிரச்சனை நீ எப்படி சமாளிக்க போற? ஃபீஸ் எப்படி கட்ட போற? வாடகை எப்படி கட்ட போற? இந்த புருஷனை எப்படி சமாளிக்க? இதெல்லாம் பண்றாங்க. நீ இந்த நிலைமைக்கு இருக்கு, இந்த நிலைமையில நீ இருக்கிறதுக்கு காரணமே உன் புருஷன் தான். இப்படி எல்லாம் வந்து பிசாசு களைகளை விதைக்கிறான். நீ மட்டும் ஒரு நல்ல ஆளை செலக்ட் பண்ணியிருந்தா ஓஹான்னு இருந்திருப்ப. அப்ப நைஸா ஞாபகப்படுத்துவான், பத்தியா இத்தனை பேர் வந்தாங்க பொண்ணு பார்க்கறதுக்கு, அவங்களெல்லாம் வானான்னு சொல்லிட்டியே நீ. நம்ம யோசிக்கிறோம், ஒருவேளை அவங்கள கட்டி இருந்தா நல்லா இருந்திருப்போமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா களையை விதைக்கிறான். குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணணும். இதே தான் அவனுடைய வேலை. பாருங்க, அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு மனுஷன் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைக்கலாம். ஆனா கூடவே சத்ருவும் வேலை செய்யறான்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத காரியங்களை கொண்டு வந்து நம்முடைய மனதிலும் இருதயத்திலும் அவன் என்ன பண்றான்? நம்ம நிலத்தில் அவன் விதைச்சிட்டு போறான். எல்லா பிரச்சனைக்கும் பொண்டாட்டி தான் காரணம். ஒன்னும் சரி கிடையாது. ஒரு படிப்பு இருக்கா, இல்ல வேலை இருக்கா, ஏதாவது ஒரு சம்பாத்தியம் இருக்கா, சும்மா உட்காந்து வீட்டுல, அவளாலதான் இவ்வளவு பிரச்சனை. அவ கொஞ்சம் வேலைக்கு ஏதாவது போயிருந்தா, கொஞ்சம் படிச்சிருந்தா, கொஞ்சம் வேலைக்கு போயிருந்தா, உனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்திருப்பா, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியம். இதெல்லாம் கலைகள் பாருங்க. கொண்டு வந்து என்ன பண்றான்? விதைக்கிறான். நீ மட்டும் மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு போயின்னு இருக்கிற. எல்லாரும் வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கிறாங்க. பிள்ளைங்களை பாரு சந்தோஷமா இருக்கு, மனைவி பாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, தேவையான புடவை எடுக்கிறாங்க, தேவையான நகை வாங்குறாங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? நீ படுற கஷ்டம் அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரிய போகுது? பணத்தை எப்படி தண்ணி மாதிரி செலவு பண்றாங்க பாரு. வாழ்க்கையில நீ மட்டும் தான் சந்தோஷமாவே இல்லை, அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க.
மனைவி தான் காரணம் அப்படின்னா. சிலருக்கு அவங்க பிள்ளைங்க தான் காரணம். பாருங்க, பிள்ளைங்க மட்டும் ஒழுங்கா இருந்துச்சுன்னா நீ எவ்வளவு நல்லா இருந்திருக்கலாம், கஷ்டத்தை உணர்ந்து படிச்சிருந்தா, வேலைக்கு போயிருந்தா நல்லா இருந்திருக்கலாம். நீ இப்படி கலைகளை கொண்டு வந்து பகை, விரோதம், கசப்பு, மூர்க்கம், வைராக்கியம், இந்த மாதிரி ஒரு கலைகளை விதைக்கிறான். ஒருவேளை உனக்கு இந்த வியாதி வருமோ, எங்க அப்பா இந்த வயசுல செத்து போனாரு, ஒருவேளை நாமும் அதே மாதிரி வயசுல செத்து போயிடுவோமோ, அவருக்கு இருந்தது அதனால் அதே மாதிரி பரம்பரை வியாதி மாதிரி நமக்கு ஏதாவது வந்துருமோ, இப்படி எல்லாம் சில கலைகளை கொண்டு வந்து விதைக்கிறான். நாம் அதை பேசவே கூடாதுங்க. அதை என்ன பண்ண, புடுங்கி எரியணும், அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கான வல்லமையை கடவுள் நமக்குள்ள வச்சிருக்கிறார். வார்த்தையை கொண்டு வந்து வச்சது மூலமா அதை வச்சுட்டாரு. பாருங்க, இப்ப நம்ம எப்படி பேசணும்ன்றதை பத்தி உங்களுக்கு நான் ஒரு சில வசனங்களை வாசித்து காமிக்கிறேன். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்தை திருப்போம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்க போகிறேன். நீதிமொழிகள் 13:3. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். பாருங்க, இங்க இருந்து இன்னொரு வசனத்துக்கு போக போறேன். இந்த விரிவாய் திறக்கிறத பத்தி இன்னொரு வசனத்துக்கு நான் போக போறேன். முதல்ல இதை பார்க்கலாம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் வாயை உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். இது ஆங்கில வேதாகமத்தில் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறேன். கேர்ஃபுல் வேர்ட்ஸ் மேக் ஃபார் எ கேர்ஃபுல் லைஃப், கேர்லெஸ் டாக் மே ரூயின் எவ்ரிதிங். இது பாருங்க, தமிழ்ல சொல்றேன், கவனமான வார்த்தைகள், நல்ல பாருங்க, கவனமான வார்த்தைகள் வாழ்க்கையை அழிக்கும், ஜீவனை அழிக்கும். நம்ம நல்லா வாழ்ந்திருக்கலாம், சந்தோஷமா வாழலாம், சமாதானத்தோட வாழலாம். எப்போ நல்ல வார்த்தைகளை, கவனமான வார்த்தைகளை, கவனமாக அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம ஒரு கடை போறோம், தக்காளி இப்போ போய் எடுக்கணும், இப்போ தக்காளி வாங்கணும், எப்படி கவனமா பார்க்குறோம், கையில எடுக்கிறோம், அப்படியே கையிலேயே அப்படி ஒரு உருட்டுறோம், உருட்டி எங்கேயாவது நசுங்கி போயிருக்கா, கொலன்னு இருக்கா பார்க்குறோம், கவனமா பார்க்குறோம். வெங்காயம் வாங்கணும், வெங்காயம் எடுத்து மேலையும் கீழே என்ன பண்றோம், கொஞ்சம் அசிங்கி பார்க்கணும், கொஞ்சம் அழுந்துச்சுன்னா போட்டுறோம் அது உடனே, இது நல்லதுக்குது, ஏன்னா கவனமா தேர்ந்தெடுக்கிறோம். நீங்க அங்க உட்காந்து இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும், இவர் தான் வாங்குறாரு போலன்னு நினைச்சுக்காதீங்க, அதெல்லாம் யோசிக்க கூட. நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், கவனமா செலக்ட் பண்றோம், கவனமான வார்த்தைகளை நாம் செலக்ட் பண்ணணும். எல்லாத்திலும் கவனமா செலக்ட் பண்ணிட்டு வார்த்தைகள்ல விட்டுறோம் பாருங்க நம்ம. அப்ப கவனமான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் அவர்களுக்கு கவனமான வாழ்க்கையை அளிக்கும், ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த வார்த்தைகள் அளிக்கும். கவனக்குறைவான பேச்சு எல்லாவற்றையும் கெடுக்கும். பாருங்க, வாழ்க்கையில எல்லாம் ஏன் கெட்டு போகுது, நம்ம நினைக்கிறோம் எங்க அண்ணன் தாங்க, என் தங்கச்சி தாங்க, எங்க மாமியார் தாங்க, என் மருமக தாங்க, அப்படி நம்ம நினைக்கிறோம். இல்ல, கவனக்குறைவான பேச்சு, கவனக்குறைவான பேச்சு தான் நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிறதா இருக்கிறது. உள்ள ஏற்கனவே கடவுள் எல்லாத்துக்கும் உள்ள தொடர்பு பண்ணி வச்சுக்கிறார், கனெக்ஷன் கொடுத்து வச்சுக்கிறார். இப்ப வாய் பேசும்பொழுது அது அப்படியே நடக்க ஆரம்பிக்குது, ஏன்னா உள்ள பவர் இருக்கு. அப்ப நம்முடைய வாயை திறக்கும் பொழுது கவனமான வார்த்தைகள் வெளியே வர வேண்டும். இன்னொருத்தரை புண்படுத்துகிற வார்த்தைகள், ஹர்ட் பண்ற வார்த்தைகள், அவர்களை தரக்குறைவா பேசக்கூடிய வார்த்தைகள் வரவே கூடாது. பாருங்க, நம்ம நிறைய நேரத்தில் இதெல்லாம் பண்றோம், பேசவே கூடாது. இதெல்லாம் கவனக்குறைவா நம்ம என்ன பண்ணவே கூடாது, எப்படி பேசணும், வார்த்தைகளை கவனமாக செலக்ட் பண்ணணும். இது கடவுள் கட்டளையிட்டு இருக்கிறாரா இந்த வார்த்தைய, அப்ப நான் பேசுறேன், இல்லையா நான் பேசவே மாட்டேன் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு உள்ள நாம வருகிறவர்களாக இருக்க வேண்டும். கவனக்குறைவான வார்த்தைகள் பேசவே கூடாது. ரொம்ப கவனமான வார்த்தைகளை நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், அதே அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வசனம் எப்படி வருது, துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள ஸ்தானாபதியோ ஔஷதம். இங்க வந்து நமக்கு புரியாத மொழியில இருக்கு, துரோகமுள்ள தூதன்,
அப்படின்றது வந்து எப்படின்னா, தூதன் என்னன்னா நம்ம ஒரு ஆளை அனுப்புறோம், அதுதான் தூதன். இப்போ இங்க வந்து இந்த ஆங்கில மொழியாக்கத்தில் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல எப்படி வருதுன்னா, இர்ரெஸ்பான்சிபிள் டாக், துரோகமுள்ள தூதன் வருது பார்த்தீங்களா, அந்த பதம் எப்படி வருதுன்னா, இர்ரெஸ்பான்சிபிள் டாக் மேக்ஸ் எ ரியல் மெஸ் ஆஃப் திங்ஸ், பட் ரிலையபிள் ரிப்போர்ட்டர் இஸ் எ ஹீலிங் பிரசன்ஸ். இது வந்து எப்படி வருதுன்னா, முன்னாடி கவனமாக பேசணும், கவனம் இல்லாத பேச்சு பெரிய ஒரு பேரிழப்பையும் எல்லாத்தையும் கெடுத்தும் போடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது எப்படிப்பட்டனா, பொறுப்பற்ற பேச்சு விஷயங்களை மிகவும், வாழ்க்கையை மிகவும் குழப்பம் அடைய செய்யும். பொறுப்பற்ற பேச்சு, இர்ரெஸ்பான்சிபிள் டாக், பொறுப்பில்லாம பேசுறது, அது நம்முடைய வாழ்க்கை மிகவும் குழப்பம் அடைய செய்கிறது. ஆனால் பொறுப்பான பேச்சோ குணமாக்குற ஒரு மருந்தாய் இருக்கிறது. பாத்தீங்களா, மருந்து நம்முடைய நாவிலே இருக்குது. எப்படி பேசணும்? பொறுப்பா பேசணும். பொறுப்பா பேசும்பொழுது நம்முடைய சரீரத்துக்கு ஒரு பெரிய மருந்து மாதிரியா தான் வார்த்தைகள், மருந்து மாதிரி ஆயிட்டு. பொறுப்பான வார்த்தைகளை பேசும்பொழுது நம்முடைய சரீரமே குணமாக ஆரம்பிக்கிறது. பொறுப்பில்லாத வார்த்தைகளை பேசும்பொழுது என்ன ஆகுது? அது பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்துகிறது, பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்துகிறது. வேலையே கிடைக்க மாட்டேங்குதுங்க. நானும் எவ்வளோ முயற்சி பண்றேன், கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஆனா வாழ்க்கையில எந்த பலனும் உண்டாக மாட்டேங்குது, எந்த நன்மையும் நடக்கவே மாட்டேங்குது. எல்லாம் கெட்டதாங்க நடக்குது, கெட்டது ரொம்ப அதிகமா நடக்குது என் வாழ்க்கையில. சிலர் சொல்றாங்க கெட்டதெல்லாம் சீக்கிரமா நடக்குதான், ரொம்ப நடக்குதான், ஆனா நல்லது நடக்கவே மாட்டேங்குது. அப்ப நான் சொல்றேன், பொறுப்பா பேசுறீங்களா? அதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஏன்னா பொறுப்பற்ற பேச்சு தான் குழப்பங்களை ஏற்படுத்தும். நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்தது, ஏன் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம என்னத்துல தவறு பண்றோம், எங்க தவறு பண்றோம்? கடவுள் உள்ள நல்லவர்னு சொல்றாரு, கடவுள் உள்ள அன்புள்ளவர்னு சொல்றாங்க. ஆனா என் வாழ்க்கை ஏன் இந்த மாதிரி இருக்கு? ஒரு நன்மையும் நல்லதும் நடக்க மாட்டேங்குது. அப்ப பாருங்க, இப்ப 2 உதாரணம் கொடுத்தேன் எப்படி பேசக்கூடாதுன்றது. கவனம் இல்லாத பேச்சு, அப்புறம் பொறுப்பற்ற பேச்சு, இல்லையா? இப்ப இன்னொரு வசனத்துக்கு நம்ம திருப்ப போறோம். 81ஆம் சங்கீதம், 81ஆம் சங்கீதத்தை திருப்போம். அந்த 81ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நாம வாசிக்க போறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, இந்த உன் வாயை நீ என்ன பண்ணு, விரிவாய் திற, நான் அதை என்ன பண்ணுவேன், நன்மையினால் நிரப்புவேன்னு சொல்லி இருக்குது, இல்லையா? அந்த வசனத்தை நாம வாசிக்க போறோம். அது இந்த சங்கீதக்காரன் வந்து அதை எழுதியிருக்கிறான். என்னன்னா, உன் வாயை நீ என்ன பண்ணு, விரிவாய் திற, நான் அதை நன்மையினால நிரப்புவேன் சொல்லி. ஸோ அந்த வசனத்தை வந்து நான் ஆங்கில வேதாமத்தில் நான் உங்களுக்கு வாசிக்க போறேன். அந்த ஆங்கில வேதாமத்தில் எப்படி வருதுன்றத நாம அதை கவனிப்போம். நாம எப்படி பேசணுமா, நாம வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லா நாம பேச வேண்டும். வாயை விரிவாய் தரன்றத வந்து எப்படின்னா, ஒரு நோக்கத்தோடு நீங்கள் பேசும்பொழுது அதை நான் நிறைவேற்றுவேன் என்கிற விதத்துல அந்த வசனம் வருகிறதை நாம பார்க்கிறோம். எப்படி பேசணும்? ஒரு நோக்கத்தோடு பேசணும். 81ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை என்ன பண்ணுவேன், நன்மையினால் நிரப்புவேன் அப்படின்றார். இந்த வசனம் எப்படி வருதுன்னு பாருங்க. Then fed you all you could eat, filled your hungry stomachs. இது வந்து மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல அந்த மாதிரி வருது. இப்போ நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன், டிபிடி டிரான்ஸ்லேஷன் 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். Open your mouth with a mighty decree. Open your mouth with a mighty decree. Mighty decree. Decreeனா ஆணையிடுறது. டிக்ரினா ஒரு ராஜா தான்
அந்த ஆணையிட முடியும். ஒரு ராஜா தான் அதை செய்ய முடியும். எப்படி ஆணையிடணுமா? மைட்டி டிகிரி. ஓபன் யுவர் மவுத் வித் எ மைட்டி டிகிரி. அதாவது வல்லமையான விதத்துல ஆணையிடு, வாயை திறந்து பவர்ஃபுல்லா பேசு. அப்படிதான் அவர் சொல்றாரு. பவர்ஃபுல்லா பேசுறேன்னு எப்படி தெரியுங்களா? இப்போ ஒரு அம்மா வந்து பாருங்க, அம்மா வீட்டுல ஒரு அம்மாவை பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து பிள்ளைக்கு ஏதோ ஒரு கூப்பிடுவாங்க பிள்ளைய, ஏம்மா இங்க வா, கொஞ்சம் ஒரு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, ஒரு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னு வச்சுங்க. இந்த பிள்ளை ஒன்றும் கண்டுக்காது, அது ஏதோ மொபைலை பார்த்தீங்கன்னா இல்லை டிவியை பார்த்தீங்கன்னா ஏதோ இருக்குன்னு வச்சுங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள அம்மாவுக்கு ரொம்ப சர்றன்னு கோவம் வரும் பாருங்க. கோவம் ஏறிட்ட பிறகு அவங்க அந்த மாதிரி மெதுவா அன்பா அந்த மாதிரி கூட மாட்டாங்க. ஏம்மா கொஞ்சம் வாமா அப்படியா சொல்லுவாங்க. கோவம் வந்துடுச்சு. இப்போ கோவம் வந்துட்ட பிறகு எப்படி வருதுன்னா வார்த்தைகள்லாம் சும்மா கோவமா வருது, ரொம்ப ஒரு ஆணம் மாதிரி வருது. கண்டிப்பா வந்துதான் ஆகணும், வரலன்னா அடுத்து அடி உழுன்ற மாதிரி இருக்கும் அந்த அந்த குரலே. அப்படி பேசுவாங்க. எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கிற, இன்னும் நீ உக்காந்துன்னு என்ன பண்ணிட்டு இருக்கு, நீங்க வா சீக்கிரங்க அப்படின்னு அடுத்து வந்துடும் பிள்ளை. ஏன்னா அடுத்து அடி உழன்னு தெரியும். அந்த மாதிரிதான் அவர் சொல்றாரு, ஓப்பன் யுவர் மவுத் வித் எ மைட்டி டிகிரி. பவர்ஃபுல்லா பேசு. அப்புறம் சொல்ற, ஐ வில் ஃபுல்ஃபில் இட் நவ் யூ வில் see. நான் அதை நிறைவேற்றுவேன், நீ அதை காண்பாய். The words that you speak, so shall it be. நீ என்ன பேசுறியோ அது அப்படியே ஆகும். அப்படி இல்லை, என்ன மாதிரி வசனம் பாருங்க. இத வந்து எப்படி இந்த தமிழ்ல எப்படி வருதுன்னா, உன் வாயை விரிவா தர நான் அதை என்ன பண்ணுவேன், நிரப்புவேன். இப்படி சிம்பிளா வந்துடுச்சு. ஆனா கடவுள் அப்படி சொல்லல. அவர் எப்படி சொல்றாருன்னா, ஓப்பன் யுவர் மவுத் வித் எ மைட்டி டிகிரி. ஒரு ராஜாவை போல உட்காந்து ஒரு ஆணையிடு, நல்லா பவர்ஃபுல்லா பேசு. நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க, பவர்ஃபுல்லா பேசுறதுன்னா சத்தம் போட்டு பேசுறதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, பவர்ஃபுல்லா பேசுறதுன்னு என்னன்னா ஒரே ஒரு முறை சொல்லணும், அவ்வளவுதான். நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பவர்ஃபுல் ஸ்பீக்கிங் அப்படின்றது என்னன்னா, ஒன் டைம் மட்டும் சொல்லணும், அவ்வளவுதான், ஒரே முறை. அதுக்கப்புறம் அதை சொல்லவே கூடாது. ஏன்னா ஒரு முறை சொன்னா அது நடந்துடும், அவ்வளவுதான். ஏன்னா அவர் சொல்லிக்கிறார், the words that you speak, so shall it be அப்படின்ற. என்ன பேசுற அது மாதிரியே நடந்துடும், கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும். இப்ப நம்ம கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, நாம எப்படி பேசுறோம், கேலிக்காக, கிண்டலுக்காக, அப்புறம் பரியாசம் பண்றதுக்காக என்னென்னமோ நம்ம பேசிடுறோம். நம்ம வாயை திறந்து பேசுற ஒவ்வொன்றும் அவ்வளோ பவர் இருக்குங்க. நம்ம பவரை ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் பவரை. இப்ப நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். நம்ம வீட்டுல இருந்து ஒரு ரூம்ல இருந்து, லிவிங் ரூம்ல இருந்து வெளியே வரோம். வெளியே வரும்பொழுது ஃபேன் ஆஃப் பண்ணாம வந்துடும், ஏசி ஆஃப் பண்ணாம வந்துடும் வச்சுக்கோங்க. ஏசி நின்றுடுமா? இல்ல, அது பாட்டுல வேலை செஞ்சுட்டே இருக்கும், ரூமை கூல் ஆக்கிட்டே இருக்கும், காற்று வீசிட்டே இருக்கும், பவர் சப்ளை கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கும், அது வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது, யாரும் இல்லை உள்ள, ஆனா ஏசி ஓடிட்டே இருக்குது. அதனால தான் வெளியே வரும்போது என்ன பண்றோம், ஏசி ஆஃப் பண்றோம், ஃபேன் ஆஃப் பண்றோம், லைட்டை ஸ்டாப் பண்றோம். ஏன்னா பவர் வேஸ்ட் ஆகுதாங்க. அதே போலதான் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில உள்ள ஆண்டவர் அவருடைய பவர் வச்சிருக்கிறாரு. இப்ப என்ன பண்ணணும்னா, கேர்ஃபுல்லா பேசணும், ரெஸ்பான்சிபிளோட பேசணும், கவனமா பேசணும், பொறுப்பா பேசணும். கவனம் இல்லாம பேசினா ரொம்ப மோசமான வாழ்க்கையில ரொம்ப பெரிய கெடுதல்கள் உண்டாகும். பொறுப்பற்ற விதத்துல பேசினா எல்லா குழப்பமும் உண்டாகும். ஆனா நம்ம கவனமா பேசும்பொழுது அது வாழ்க்கையில கவனத்தை, நல்ல ஒரு வாழ்க்கையை அது உண்டாக்குகிறதா இருக்கிறது. நம்ம பொறுப்பான விதத்துல பேசும்பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு தெளிவை உண்டாக்குகிறது. குழப்பத்துக்கு ஆப்போசிட் அது தெளிவை உண்டாக்குற பொறுப்பான விதத்துல பேசணும். அதுக்கப்புறம் இங்க நம்ம பார்க்கிறோம், நம்ம வாயை திறந்து பவர்ஃபுல்லா பேசணும். பவர்ஃபுல்லா பேசணும்னா ஒரு முறை பேசணும், சும்மா அதை பேசவே கூடாது. அப்போ ஒரு முறை பேசணும். எப்போ அவ்வளவு பவர்ஃபுல்லா பேசணும்னு என்ன பண்ணணும், நிறைய முறை நம்ம சொல்லி இருதயத்துக்குள்ள அதை அனுப்பணும். எங்க பவர் இருக்கோ, எங்க விசுவாசம்ன்ற ஃபெய்த்ன்ற பவர் இருக்கோ அங்க அனுப்பணும். அந்த முதல்ல நிறைய முறை பேசி, நான் ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டவன், மீட்கப்பட்டவன், எனக்கு என்ன மாதிரி ஒரு ஆள் இந்த உலகத்திலே கிடையவே கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஒருவேளை நான் வந்து கண்ணாடியில் என்ன பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி சாதாரணமா தெரியலாம், ரொம்ப பலவீனமா தெரியலாம், ஆனா நான் ரொம்ப பலசாலி, உள்ள அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு, உள்ள
கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கு, வார்த்தையினுடைய வல்லம் இருக்கு, கடவுளுடைய உயிர் தெழுந்த வல்லமை உள்ள இருக்கு, அவருடைய ஜீவன் இருக்கு. இது வெளிச்சம் இந்த இருள்ல பிரகாசிக்கும். நான் எங்க போனாலும் அங்க வெளிச்சம் கூடவே வருது, எங்க போனாலும் ஆண்டவர் கூடவே வர்றாரு. இன்னைக்கு இருக்கிற வர நான் 1000 மடங்கு நல்லா ஆயிடுவேன். அப்ப பாருங்க, கவனம் இல்லாம கவன குறைவா பேசக்கூடாது, இர்ரெஸ்பான்சிபிலிட்டியோட என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது பேசக்கூடாது. பொறுப்பற்ற பேச்சு வாழ்க்கையை என்ன பண்ணிடும், குழப்பத்துக்குள்ள கொண்டு போய்விடும். ஆனால் சிறந்த பேச்சு வரும்பொழுது அது எப்படி இருக்குன்னா, அது நம்முடைய வாழ்க்கையை தெளிவுள்ளதாக ஆக்குகிறது. 81ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுது, ஓப்பன் யுவர் மவுத் வித் எ மைட்டி டிகிரி. பவர்ஃபுல்லா பேசு, நான் அதை நிறைவேற்றுவேன், நீ அதை காண்பாய். சொல்றேன், நிறைவேற்றது ஏன் வேலைப்பா, நீ வாயை திறந்து நல்லா பவர்ஃபுல்லா பேசுன்றார். எத்தனை பேர் சொல்லுங்க, இன்னைக்குல இருந்து நான் பவர்ஃபுல்லா பேசுவேன், நான் பேசிட்டே இருக்கிறேன் பவர்ஃபுல்லா. நீங்க பவர்ஃபுல்லா பேச பேச அவர் நிறைவேற்றுவார், நம்ம பார்த்துட்டே இருப்போம். அப்ப எப்படி பவர்ஃபுல்லா பேசுறது, சுகம் உண்டாக கடவுது, வெற்றி உண்டாக கடவுது, ஆசீர்வாதம் உண்டாக கடவுது, செழிப்பு உண்டாக கடவுது, ஏராளம் உண்டாக கடவுது, தாராளம் உண்டாக கடவுது. பேச பேச அது பெருகி கொண்டே இருக்கும், பேச பேச அது உண்டாகி கொண்டே இருக்கும். பேச பேச நம்ம வாழ்க்கையில நல்ல தெளிவு உண்டாயிட்டே இருக்கும், நல்லா வந்துட்டே இருப்போம். நம்ம குழப்பம் இருக்காது, வாழ்க்கையில எந்த விதமான சீர்கேடும் இருக்காது. நம்முடைய வாழ்க்கை தெளிவான வாழ்க்கையாக, நல்ல வாழ்க்கையாக, அருமையான வாழ்க்கையாக, நாம் பேசுறதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதாக, நாம பேசுறோம், அவர் நிறைவேற்றுறாரு, நாம பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, அவரு இன்னொன்னு சொல்றாரு, ஓப்பன் யுவர் மவுத் வித் மைட்டி டிகிரி அண்ட் ஐ வில் ஃபுல்ஃபில் இட் நவ். சொல்ற, நான் இப்பவே அதை நிறைவேற்றுவேன் அப்படின்ற. அவர் ஒரு நாளும் போயிடாத தேவன், நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். யூ வில் see, நீ பாப்ப. The words that you speak, so shall it be. நீ என்ன பேசி அப்படியே ஆயிடாது, அதே மாதிரி ஆகும். எவ்வளவு அற்புதம் இல்ல, நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு பவர் இருக்கு, வாயில எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. நான் சொன்ன வாய் எந்து வார்த்தை முடியாது. அவர் என்ன கட்டளையிடுறாரோ அதை மட்டும் நம்ம பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி பேசும்பொழுது பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இப்போ அவர் நிறைய கட்டளையிட்டு இருக்கிறாரு, அதை வச்சு நான் எப்படி பேசுறது, அடுத்த வாரம் சொல்லித்தர போறேன். நீங்க அடுத்த வாரம் வந்தீங்கன்னா அவர் பேசி இருக்கிறது எடுத்து வச்சுக்கின்னு நிறைய பேர் என்ன பண்றாங்க, அதே மாதிரி பேசிட்டே இருக்காங்க. ஆனா அதை நமக்கேற்ற மாதிரி எப்படி மாத்தி நம்ம அதை தீர்க்கதரிசனமா பேசுறது என்பதை நான் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமா சொல்லி தருகிறேன். ஆகவே இன்னைக்கு நீங்க இங்க இருந்து கிளம்பி போகும்பொழுது உள்ள எவ்வளவு வல்லம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது போல கவனமா பேசணும், பொறுப்பான விதத்தில் பேசணும். அப்புறம் வாயை திறக்கும் பொழுதே நல்ல ஒரு பவர்ஃபுல்லா பேசணும். நாம பேசும்போது அவர் நிறைவேற்றுறாரு, நாம் அதை நிச்சயமா காண்போம். நாம என்ன பேசுறோமோ அது அப்படியே நடக்கும் என்பதை விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி பேசும்பொழுது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமானதாக, ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும். அவர் வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்று நிச்சயமாக நாம் அனுபவிக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் முதல்ல இப்ப ஜெபம் பண்ண போறேன். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நம்முடைய இணைப்பு உதவியர் எஸ்ரா அவர்கள் கம்யூனியனுக்குள்ள நடத்துவார். முதல்ல நம்ம ஜெபிச்சிருவோம். ஜெபித்து முடித்த பிற்பாடு கம்யூனியன் சர்வீஸ் தனியாக நடக்கும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்திருப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் உம்மண்டை வருகிறோம். ஆண்டவரை கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த சத்தியம் எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திற்குள்ளே செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன். அது எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மிங் பவரை அந்த வார்த்தையில நீர் வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு, வல்லம் இருக்கு, உயிர் தெழுந்த வல்லம் இருக்கு. அது அழியாத வார்த்தையா இருக்குது, நித்திய வார்த்தையா இருக்கிறது. ஆண்டவரே, இதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நீர் கட்டளையிடுகிறவர்களை பேசி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்க வாயை திறக்கும் போது கவனமா பேச எங்களுக்கு உதவி செய்வீராக. பொறுப்பான விதத்தில் பேச உதவி செய்வீராக. கவன குறைவான பேச்செல்லாம் நீக்குவீராக. பொறுப்பற்ற பேச்சுகளை எல்லாம் எடுத்து போடுவீராக. அது நிமித்தமாக எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள்லாம் நீங்கட்டும், சீர்கேடுகள்லாம் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கவனக்குறைவான பேச்சு எங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறது ஆண்டவர், அந்த கெடுதெல்லாம் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களோட வாயை திறக்கும் பொழுது ஒரு பவர்ஃபுல்லா நாங்க பேச எங்களுக்கு உதவி செய்வீராக, கற்றுக் கொடுப்பீராக.
ஆண்டவரே, நாங்கள் வாய் திறந்து பேசும்போது நீர் அதை நிறைவேற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்க பேசுறதெல்லாம் நடக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இதெல்லாம் புரிந்து கொண்டு எங்களோட வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் வெற்றியும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் ஏராளம் தாராளத்தையும் சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் நாங்கள் பேசி எங்களோட வாழ்க்கையில வெற்றி பெற எங்களுக்கு எல்லா விதத்திலும் நீர் உதவி ஒத்தாசை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். நம்ம உட்கார்வோம். ஒரு 5 minutes நம்ம கம்யூனியன் சர்வீஸ் அட்டன். நம் கர்த்தருடைய பந்திக்கு நேர ஆயத்தமாகும். அதற்கு முன்பாக ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவர்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கும் கர்த்தர் அங்கீகரித்தார். பெரிய மனதில் நம்ம இங்கே பார்க்குறோம், ஆபேல் கொழுமையானவர்களில் சிலவற்றை காணிக்கையாக கர்த்தருக்கு கொண்டு வருகிறார். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். எப்படி இன்னைக்கு நாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம திருப்பந்தி எடுக்க போகிறோம், இந்த கம்யூனியன் எடுக்க போகிறோம். இது எதன் அடிப்படையில் நாம் எடுக்கிறோம் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசுவானவர் கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரித்து இரத்தத்தை சிந்தி தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார், அக்கிரமத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். பாவம், சாபம், வியாதி, தரித்திரம் இது எல்லாவற்றிலும் இருந்து அவர் மீட்டெடுத்திருக்கிறார். மீட்டெடுத்தது மட்டுமல்ல, இப்பொழுது நம்மை பிள்ளைகளை மாற்றி நம்மை அங்கீகரித்திருக்கிறார், நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஏன்னா பாவத்தோடு தேவனோடு உறவு கொள்ள முடியாது, அவரோடு ஐக்கியப்பட முடியாது. இன்னும் கேட்டால் தேவனோடு நாம் எந்த விதமான ஒரு ஐக்கியம் இல்லாமல் இருந்தோம். தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், தேவனுடைய மகிமையை இழந்தோம். அப்படி இருந்தும் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளில் கொண்டு வந்தார் அப்படின்னு. ஆனால் இங்கே அப்படி சொல்லப்படுது. ஆனால் சிஇவி டிரான்ஸ்லேஷன் சொல்லப்படுகிறது, முதல்ல ஒரு சிறப்பான ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அங்க பலியிட்டு சில பாகங்களை கர்த்தரிடத்துல கொடுத்தார். பார்த்தீங்களா, எப்படி அங்க அங்கீகரிக்கப்பட்டுகிறார் ஆபேல், எப்படி அங்க ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் அப்படின்னா, அங்க ஒரு பலி செலுத்தப்படுகிறது. என்னன்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது, பாவ மன்னிப்பு உண்டாகாது என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. நம்ம பார்க்குறோம், மேலோட்ட பார்க்குறோம், காணிக்கையின் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். ஆமாம், அந்த காணிக்கையை தான் கொண்டு வராங்க. ஆனால் கர்த்தர் எதன் அடிப்படையில் அங்கே ஆபேலை அங்கே அங்கீகரித்தார், ஏற்றுக்கொண்டார். என்ன கேட்டால், அவர் ஹாப்பியானார், மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்டார். அப்படி அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி சரீரத்தை அங்கே ஒப்பு கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம அதை அனுசரிக்க போகிறோம். எதன் அடிப்படையில் நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்னா, நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரித்து நம்மை பிதாவிடத்தில் சேர்த்திருக்கிறார். இப்போ நம்ம பிள்ளைகளை மாற்றியிருக்கிறார். அவருடைய ரத்தம் இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறது. என்னன்னா, இது நம்மை பாவ மன்னிப்பு காண சிந்தப்பட்டிருக்கிற ரத்தம். நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் வியாதியிலிருந்து எல்லாம் அவர் மீட்டெடுத்துக்கிறார். நம்ம இப்போ சமாதானத்துக்கு ஏதோ சிந்தை நம்ம கொண்டு முடியும் என்றே அந்த ரத்தம் பேசுகிறது. அதுதான் சொல்றாரு, ஆபேல் ரத்தம் பேசினதை பார்க்கலாம், இன்று நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து ரத்தம் அதிகமாய் பேசுகிறது. அப்போ இன்னைக்கு நம்ம அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுனால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம், பிதாவினிடத்துல இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்ம பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். எதன் அடிப்படையில்? நம்முடைய சொந்த கிரியின் அடிப்படையில். இதை நம்ம 4 பேருக்கு நம்ம 4 பேருக்கு சாப்பாடு செஞ்சு, இல்லை அன்னதானம் போட்டோ, இல்லை ஜபம் பண்ணியோ, இல்லை உபவாசிச்சோ, இந்த நம்முடைய சொந்த கிரியின் அடிப்படையில் நாம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எப்படின்னா, அதற்கு மாறாக இலவசமாய் கிருபையாய் எப்படி கல்வாரி சிலுவையில் இவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார், விலைக்கிரயத்தை கொடுத்திருக்கிறார்.
இப்போ நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதனுடைய நிச்சயம் நம்மளுக்கு வர வேண்டும். இப்போ நம்ம இதை அனுசரிக்க போறோம், அப்பத்தை எடுக்க போறோம், ரசத்தை நம்ம குடிக்க போறோம். எப்படி இது எதற்கு அடையாளமா இருக்கிறது? அவருடைய ரத்தம் அவருடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அது எதை காண்பிக்கிறதா இருக்குது அப்படின்னா, நாம் இன்றைக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். பிள்ளையின் அப்பம் என்ன அப்படின்னா சுகம், ஆரோக்கியம், செல்வ செழிப்பு, ஆசீர்வாதம், விடுதலை, மீட்பு, மேன்மை, இப்பேற்பட்ட எண்ணங்களுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதை எடுக்கும் பொழுது அப்பேற்பட்ட ஒரு எண்ணங்களுடையவர்களாய் நாம் அதை எடுக்க வேண்டும். ஆமென். நாம் யாரும் எழுந்து நிற்போம். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீ எங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையில பலியிடப்பட்டிருக்கிறீர். ஆண்டவரே, உடைய குமாரனை நீர் ஆண்டவரே அங்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அவர் எங்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார், ரத்தத்தை சிந்திருக்கிறார். ஆண்டவரே, எங்களை மீட்கும் பொருளாக அவர் கல்வாரி சிலுவையில மரண பரியந்தமும் அவர் எங்களுக்காக அவர் தாழ்த்தப்பட்டார். ஆண்டவரே, ஆண்டவரே, அவர் அடிக்கப்பட்ட தேவாட்டு குட்டியாய் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். எதற்காக? பாவம் மன்னிப்பு எங்களுக்கு உண்டாகும்படி கல்வாரி சிலுவையில ஆண்டவரே எங்கள் மீது வைத்திருக்கிற அந்த கோபாக்கினி தண்டனைகளை இயேசுவின் மீது சுமத்தி எங்களை விடுதலையாக்கி இப்பொழுது எங்களை சுதந்திரவாளியாய் ஆண்டவரே பிள்ளைகளா நீர் எங்களை மாற்றி இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய சரீரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ சிந்தப்பட்ட ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இதை நாங்கள் இப்பொழுது அனுசரிக்க போகிறோம். அதை அனுசரிக்கும் பொழுது அது எப்பேற்பட்ட நன்மையா இருக்கிறது அப்படின்னா, அது இலவசமா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்மையா இருக்கிறது, அது கிருபையா இருக்கிறது, அது தயவா இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் இலவசமா அவருடைய கிருபையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே சந்தோஷப்படுகிறீர் என்றால் அப்பேற்பட்ட ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. ஒரே பலி ஆண்டவரே, அவர் கிருபாதார பலியாக எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் பலியிடப்பட்டிருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. ஆமென். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் யாவரும் அப்பத்தை புசிப்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றால். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தையும் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருவலும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நாம் யாவரும் பானம் பண்ணுவோம். ஆமென். நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். பிதாவே,
இந்த குமாரனை அனுப்பி நீர் எங்களை விடுதலை பண்ணி நீ அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக பிதாவை, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். இதற்காக நன்றி. உம்முடைய பலிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறீர். அதற்காக நன்றி. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே எங்களுடைய வாயில் நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய நோக்கத்தை உம்முடைய திட்டத்தை நீர் உம்முடைய வார்த்தையில் வெளிப்படுத்தியிருக்கிறீர். அந்த வார்த்தையை எடுத்து அதை எங்களுடைய நோக்கமாக திட்டமாக நீர் மாற்றியிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எல்லா விதமான வெற்றியும் உம்முடைய வார்த்தையில் வைத்திருக்கிறீர். அந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் பெரியவராக இருக்கிறீர். ஆண்டவர் இங்கே பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தை நாங்கள் எடுத்து ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தும்படி நீர் உதவி செய்யுங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இந்த வார்த்தையை ஆண்டவரை ரிலீஸ் பண்ணபடி பரிசுத்த ஆவியார் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே நீர் ஆண்டவரே எல்லா விதமான உதவியிலும் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டு செய்யும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே போகிற மறுபடியும் எதிர்ப்பு கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியான நீர் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரை பலமாய் ஆண்டவரை கிரியை செய்வீராக. ஆண்டவர் இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு தங்களுடைய குடும்பத்திலும் வேலை ஸ்தலங்களிலும் எல்லா ரீதியிலும் அவர்கள் அபியாசப்படுத்தி வெற்றி பெற மேல வர நீர் உதவி செய்வீராக. எல்லா துதி கன மகிமைக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென்.